ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத் சமையல். இன்றைக்கி நம்ம நல்லி சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லி எலும்பு ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், பட்டக்கிராம்பு ஏலக்காய்த்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போது குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் 2 போட்டுடலாம். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுடலாம். அதையும் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இப்போது மசாலாலாம் போட்டுடலாம். மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம், பச்சை வடை போகிற வரைக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நல்லி எலும்பு போட்டுடலாம். அதுவும் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவோட நல்லா வதக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றலாம், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் நம்ம விடலாம், அப்போ தான் நல்லா வேகும் எலும்பு. இப்போ விசில் விட்டாச்சு, எலும்பும் நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தோசை, இட்லி, சாதத்தோடு போட்டு சாப்பிட்ணுன்னாக்க இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இல்லை நீங்கள் தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னாக்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஸ்டவ் ஆனில் வச்சுருந்தீங்கன்னாக்கா ட்ரையான கிரேவியாக உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்கி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான நல்லி சாப்ஸ் ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.